நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வா இந்து. இந்த டைரியில இருந்ததா நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன். இது ஜேபியோட டைரி. ஜேபி யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியும். என் அப்பா. அவர்தான் என் அப்பான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அவர் யாருன்னு, எனக்கு அவருக்கும் என்ன சொந்தம்னு எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியுமா. நான் தான் அவர் மகனு தெரியாம ஒரு அப்பாவோட பாசத்தை காட்டினாரு, அன்பை காட்டினாரு. இந்து, அப்பா மட்டும் இல்ல, என்னோட அம்மா யாருன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? சொல்றேன். எந்த மகேந்திரன்? எல்லா உண்மைகளும் தெரிஞ்சவன். நேத்து மகேந்திரன் முன்னாடி வந்து மாட்டினான். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த செனாய் குடும்பம் இருக்குல்ல, அம்பாட்டு, அங்க ஒருத்தி தப்பு பண்ணிட்டா. ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொன் குழந்தை ரயில் பாலத்தில் கொண்டு போய் வச்சுட்டேன். எந்த ட்ராக்ல? மாடன் தம்புராக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ராக்ல தான். நீதாமா பார்வதி பெத்தெடுத்த பொண்ணு. இந்து, ஆமாம்மா. அப்படின்னா நான் தான் இத்தனை நாளா எதுவுமே தெரியாம இருந்திருக்கேன்ல. பல தடவை அத பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் இங்க வந்தேன். வரும்போதெல்லாம் ஏதேதோ ஒரு தடை. என் வீட்டுக்காரும் நானும் எல்லாம் உண்மையை சொல்லிடலான்னு ஒரு நாள் இங்க வந்தோம். ஆனா அன்னைக்குதான் நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம். அப்படின்னா அருணுக்கும் தெரியும்னு சொல்றியா? எத்தனை தடவை நான் உன்னை கேவலப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன், உன்னை நான் அடிக்கவும் செஞ்சிருக்கேன்ல. என்ன நீ கொஞ்சம் கூட வெறுக்கவே இல்லையா இந்து? வெறுப்பா? என்னம்மா, வெறுப்பு மட்டும் இல்ல, உங்க மேல எனக்கு கோவம் கூட வரல. அம்மா மகளை கண்டபடி திட்டலாம், அடிக்கவும் செய்யலாம், அது அவங்களோட உரிமை. அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தானே. பாதி குடலை தந்து என் உயிரை காப்பாத்தினதே நீங்க தானே. இந்து, நீங்க அழாதீங்க. நீங்க நிறைய அழுதுட்டீங்கம்மா. நான் பிறந்த நேரத்துல இருந்து இதோ இப்ப வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளாவது நீங்க அழாம இருந்திருக்கீங்களா சொல்லுங்க? அந்த கண்ணீரோட வலி என்னங்கிறதையும், உங்க மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும்ன்றதையும் ஒரு மகளா நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இந்து, என் பொண்ணை தேடிதான் என் வீட்டுக்கார் போயிருக்காரு. என் குழந்தை மட்டும் இருந்திருந்தா இப்போ இந்த நேரத்துல நான் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருப்பேன். ஆனா என் பொண்ணு எங்கன்னு எனக்கு தெரியல. இந்து வருவா,
உன் பொண்ணு கண்டிப்பா வருவா. என்னோட பேத்திய நம்ம கண்டிப்பா கண்டுபிடிப்போம். தயவு செஞ்சு நீ அழாத இந்து. நீயா? ஆமா, நான் தான். உனக்கு இங்க என்ன வேலை? சித்திக்கு தெரிஞ்சுதான் நீ வீட்டுக்குள்ள வந்தியா, இல்ல யாருக்குமே தெரியாம வீட்டுக்குள்ள வந்துட்டியா? அப்படி யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் ஒன்னும் அபிராமி கிடையாது. இங்க பாரு, ரொம்ப ஸ்மார்ட்டா பேசாத. நீ யாருடி? நான் யாருன்னு மத்தவங்களை விட எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை தெரிஞ்சுக்காத சிலர் இருக்காங்க. அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியாது. நீ யார நினைச்சு இப்ப இப்படி எல்லாம் சொல்ற? சித்தி, இவ மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டா. இவளை எதுக்காக வீட்டுக்குள்ள விட்டீங்க? உங்ககிட்ட இருக்கிறத சுருட்டிட்டு போலன்னு வந்திருக்கா போல. புதுசா இப்ப என்ன பேர்ல வந்திருக்கான்னு கேட்டீங்களா? இந்துவா, ஆனியா, இல்ல வேற ஏதாவது நிவிசான பேரை மாத்திட்டு வந்துட்டாளா? அத நீயே கேளு அபிராமி. சித்தி அப்பாவியா இருக்கிறதுனால நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால எல்லாரையும் எப்பவுமே ஏமாத்தலான்னு நினைக்காத. நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை அபிராமி. அப்படின்னா ஏன் வேற பேர்ல பக்கத்துல தங்கி இருந்த? இங்க யாருக்கும் தெரியாம உள்ள வந்திருக்க. இதெல்லாம் திருட்டுத்தனம் இல்லையா? தெரியாம அப்படி பண்ணிட்டேன். சரி, இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? இந்த வீட்ல உனக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமைய விடு. இந்த வீட்ல உனக்கான இடம் என்ன? நான் அதெல்லாம் எதிர்பார்த்த ஒண்ணு இங்க வரல. என் புருஷனோட வீடா இருக்கிறதுனால தான் நான் இங்க வந்தேன். என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது இந்த வீட்டுக்கு தான். அதெல்லாம் பழைய கதை. அந்த கதைலாம் எப்பவோ ஒழிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ள வர்றது சித்திக்கு சுத்தமா பிடிக்கல. அம்மாக்கு பிடிக்கலன்னு அவங்க என்கிட்ட சொல்லலையே. அம்மாவா? என்ன இப்படி சொல்ற? எந்த அர்த்தத்துல சொல்ற? சித்திய நீ அம்மானு கூப்பிடுற அளவுக்கு உனக்கு அவங்களுக்கு எந்த உறவும் இல்ல. அருண் மாமாவோட அத்தை உனக்கு எப்படி அம்மாவாகும்? இதுக்கு முன்னாடி நீ சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சித்தி அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. அதுக்கான அருகதை உனக்கு இல்ல. அருண் மாமா எப்ப வேணாலும் உன்னை ஒதுக்கி வச்சிருவாரு. அப்புறம் இந்த குடும்ப சம்பந்தப்பட்ட எல்லா உறவும் முறிஞ்சிரும். இப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசணுமா அபிராமி? பேசியாகணும் சித்தி. அந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனத்தை இவ எல்லார்கிட்டயும் காட்டியிருக்கா. உன் கூட இருக்க எல்லா உறவும் கூடிய சீக்கிரம் முறிஞ்சு போயிடும்னு நான் உன்னை சும்மா சொல்லல. கண்டிப்பா அது நடக்க போகுது. என் வீட்டுக்காரர் என்ன ஒதுக்கி வச்சிருவாருன்றது உன்னோட கனவுதான் அபிராமி. நிஜத்துல நடக்காது. ஒருவேளை அப்படி நடந்தாலும் அம்பாட்டு கூட இருக்க என்னோட உறவு அதோட முடிஞ்சு போயிடாது. காரணம் இருக்கு, ரத்த பந்தம். இந்த குடும்பத்துல இருக்க ஒரு குழந்தையோட அம்மா தானே. இதோ இவ தானே உங்க பொண்ணு?
குழந்தையா? ஆமா, உன் குழந்தை எங்க? பாத்தீங்களா சித்தி, இப்ப அடுத்த போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. குழந்தையா? அது உயிரோட தான் இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அபிராமி, என்ன பார்த்து சத்தம் போடாத. நீ எதுக்காக இப்ப தேவையில்லாத விஷயங்களா பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க சித்தி, அருண் மாமாவோட பொண்ணு, அதாவது அம்பாட்டோட வாரிசு, இவ அஜாக்கிரதையால காணாம போயிட்டா. என் பொண்ணு திரும்ப வருவா. எங்க இருந்து திரும்ப வருவான்னு சொல்ற? ஆமா, என் பொண்ணு வரமாட்டான்னு சொல்றல, அவளை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா என்ன? இல்ல அவ காணாம போனதுக்கு நீதான் காரணமா? சொல்லு, என்ன பாக்குற? இங்க பாரு, நீ பண்ண தப்ப மறைக்க என்கிட்ட கத்தாத. ஏன் சந்தேகம் என்னன்னா, அந்த குழந்தைய நீதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க போல. இங்க பாரு அபிராமி, அருண் மாமா ஜெயில இருந்த நேரம் தானே. குழந்தைய வேணும்னே தொலைச்சிட்டாளா இல்ல யாருக்காவது வித்துட்டாளான்னு யாருக்கு தெரியும்? அபிராமி, ஒரு வளர்ந்த குழந்தைய கொன்னு போட்டியான்னு யாருக்கு தெரியும்? ஏய், பேசும்போது பார்த்து பேசணும். நீ என் அண்ணனோட பேர குழந்தைய பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல நீ பேசுன நாக்க அறுத்துருவேன். பார்வதி சித்தியோட போனு. குழந்தையோட போட்டோஸ் எல்லாம் இதுல இருக்கு. இதுக்கப்புறம் இந்த போனை பார்வதி சித்தி யூஸ் பண்ணவே கூடாது. என்ன நீங்க அடிச்சிட்டீங்கல்ல, அதுவும் அவ முன்னாடி வச்சு. அம்மாவோட போட்டோ இதோட ஸ்வாஹா, அப்புறம் பார்வதியோட போனும்.
மாட்டேங்குது. ஆண்டி யாருக்கு கால் பண்றீங்க? அங்கிளுக்கு தான். அங்கிளும் வருவாரா? வருவாரு. அங்கிள் உன்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஆண்டி நீங்க இதுக்கப்புறம் இங்கேயா தங்க போறீங்க? ஆமாம்மா, நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு. கண்மணி, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். ஆனி ஆண்டில. பின்ன இந்து ஆண்டி. ஆஹா, இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லி கொடுத்தது? எனக்கு எல்லாமே தெரியும். நாம சொல்ற எல்லாத்தையுமே ரொம்ப கவனமா கேப்பா. ரொம்ப ரொம்ப புத்திசாலி. இதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்கு போக மாட்டீங்களா? நாம போலாமா? இன்னைக்கு டாமி வரலையாமா? வந்தாமா, வந்து நிறைய பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் வரமாட்டான்னு நினைக்கிறேன். வந்தா எந்த பிரயோஜனம் இல்லைன்னு அவனுக்கே தெரியும். இதுக்கப்புறம் யார் வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் கூட இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குல்ல. சொல்ல போனா நான் அந்த ஆளுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றியா? அந்த ஆளு இங்க வந்து செல்ஃப்ல இருக்கிற எல்லாத்தையும் பிரிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் ஜேபியோட டைரி கீழே கடந்துச்சு. அதனாலதான் டைரியில இருக்கிற எல்லாத்தையும் நான் படிச்சு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த டைரி ரொம்ப நாளாவே அதே இடத்துல தான் இருந்திருக்கு. ஆனா எனக்கு தெரியவே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஆளுக்கு தானே நம்ம நன்றி சொல்லணும். அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்னு தனித்தனியா தானே இருந்திருப்போம். அதெல்லாம் இல்ல, நான் கண்டிப்பா இங்க வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லலான்னு தான் நினைச்சேன். அப்படியா? ஆனா இத்தனை நாளா நீ சொல்லவே இல்லையே. நீ சொன்னியா? நீ அம்மா சும்மா என் வாயை கலராத. ஆண்டி உங்களுக்கு வலிச்சதா? இல்லம்மா. அது ஏன்? அம்மாக்களுக்குனா பசங்களுக்கு வலிக்காது. அப்படின்னா என்னையும் கிளுங்க. கிள்ளிட்ட. வலிச்சுதா என்ன? வலிக்கல. அப்படின்னா கண்மணி, நீ உன் அம்மா ஸ்தானத்துல தான் இந்து ஆண்டி இருக்காங்க. அதனாலதான் உனக்கு வலிக்கவே இல்லை. அப்படியா? ஆமாமா, அதான். அவருக்கும் அப்பாக்கும் கால் பண்ணா போக மாட்டேங்குது. டவர் இல்லாத இடத்துல இருந்திருப்பாங்க. போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவங்க ஒரு ரவுடிய பார்க்க போயிருக்காங்கல்ல. அதான் 2 பேர் இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்காக நீ பயப்படுற? ஒரு வேலைக்காக தானே அவங்க போயிருக்காங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. என் அம்மாவை பத்தி நினைக்கும் போதுதான் உன் பொண்ணு கிடைச்சிருவா இந்து. இப்ப நீ எனக்கு கிடைக்கல, அதே மாதிரி உன் பொண்ணும் கிடைப்பா. அந்த கடவுள் கொண்டு வந்து சேர்ப்பாரு. கண்மணி வயசுதான் என் பொண்ணுக்கு இருக்கும். என்
பக்கத்துல இருந்திருந்தா என்ன அம்மான்னு கூப்பிட்டுருப்பா. அழுவாதீங்க. நீங்க அழுவாதீங்க. இந்த கதவு திறந்திருந்தா போதும், பூனையெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும். இந்த பொம்பளை ஒரு இடத்துல உட்கார மாட்டா போல, அறிவு கெட்டவ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.